நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் நின்னா என்ன செய்யுங்கிறத 12 லக்னக்காரங்களுக்கும் பார்க்கலாம். பொதுவா லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நல்லது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. 3ஆம் இடம் ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. ஒரு 25% மறைவு ஸ்தானம் தான் 3ஆம் இடம். எந்த மேக்சிமம் லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் பகை பலம், சம்மம், நீசா இப்படித்தான் அடையும். ஏதோ இந்த விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் லக்னாதிபதி 3ல் இருந்தால் உச்சமாகும். மற்ற லக்னங்களுக்கு எல்லாமே இந்த நட்பு நிலையில் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கு. நீசம் பகையில் இருக்கிறது கொஞ்சம் சிரமங்களை தரும். சரி, 3ஆம் வீடுனா என்ன, அதைய கொஞ்சம் ஒரு பேசிக்காக மேலோட்டமாக பார்க்கலாம். 3ஆம் வீடுங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய இளைய சகோதரரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய வெற்றியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய குரல் வலிமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், இசை மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு நாட்டம் இருக்கு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம், விரல்களால் செய்யக்கூடிய வேலை, இந்த டைப் ரைட்டிங்கு இல்லை எடிட்டிங்கு இல்லை வேற ஏதாச்சும் கிராஃபிக் சம்மந்தமானது, ஓவியம் வரைகிறது, எழுதுறது, இது எல்லாமே 3ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறவங்க நல்ல ஒரு துணிச்சலும் தைரியமும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எதுலேயும் முழு ஈடுபாடோட முயற்சி செய்வாங்க. ஒரு முயற்சியை முழுமையாக செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சகோதரர் மீது, இளைய சகோதரர் மீது எந்த அளவுக்கு பாச நட்பு இது எல்லாத்தையுமே நம்ம 3ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா நல்ல பாச நட்போட இருப்பாங்க. இன்னொன்று, 3ஆம் இடத்தை வச்சு நம்ம உங்களுடைய சுற்று வட்டாரம், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடம் வலுவாக இருக்கும். இல்லை நீங்கள் இருக்கிற சொசைட்டி உங்களுக்கு எப்பவுமே சண்டை சச்சரவு, சரியில்லை, பிடிக்காத நிலை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா 3ஆம் இடம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். சரி, நம்ம இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்காக பார்த்துட்டு வருவோம். லக்னாதிபதி 3ல் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது. முதல்ல மேச லக்னம். மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் 3ஆம் வீட்டு புதனுடைய வீட்டில் செவ்வாய் போய் நின்றுது அப்படின்னா அது பகை வீடு தான். இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலம் கிடையாது. ஜாதகருடைய கோபம் வேணா கொஞ்சம் குறையும். ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்குரிய குணம் கோபம்தான். அந்த கோபம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி தைரியமும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இங்க ஏதாச்சும் ஒரு ராகு சேர்க்கையோ சனி பார்வையோ வந்துருச்சுன்னா சகோதர இடத்துல சண்டை சச்சரவு, சகோதரர் பிடிக்காம போறது, சகோதரர் இல்லாம போறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே ஏற்படும். இவங்களுக்கு ஒரு எழுதுறது இல்லை டைப் ரைட்டிங் பண்ணுறது இதுலலாம் ஒன்றும் பெரிய விருப்பங்கள் இருக்காது. சுக்கிரன் வலுவாக இருந்தால் தான் இசையில் நாட்டம் இருக்கும், இசையை கேட்கறது. அப்படி சுக்கிரனும் கொஞ்சம் பலவீனமாச்சுன்னா இவங்களுக்கு அந்த இசை ரசனைகள்லாம் பெரிய அளவுகள் இருக்காது. குரல் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். அடுத்தவங்களை அதட்டி பேசக்கூடிய, இவங்க பேச்சை கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணும் இவங்களுடைய பேச்சு, அந்த மாதிரி இருக்கும். லக்னாதிபதி 3ல் பகை பலத்தோடு இருக்கிறது நல்ல யோகம்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் குறைகள் இருக்கத்தான் செய்யும். சரி, அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு. ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டில் நின்றுது அப்படின்னா என்ன செய்யும்? இங்கேயும் சுக்கிரனுக்கு நல்ல ஒரு ஸ்தான பலம் இல்லை. இங்கேயும் பகை பலத்தோட தான் இருக்குது. லக்னாதிபதி 3ல் பொதுவாக சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் ஒரு நல்ல பெரிய அளவுக்குள்ள மறைவு ஸ்தானமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 6-12 சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. அதனால 3-8ல் முழுமையாக சுக்கிரன் மறையும். அதனால இவங்களுடைய லக்கணம் ஆன அந்த இசைத்தன்மை கொஞ்சம் குறையும். இவங்க ரிஷப லக்கணக்காரங்களுக்கே கலை ரசனை அதிகமாக கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க. இந்த ரிஷப லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி 3ல் நின்று கூட சந்திரனோ இல்லை குருவோ இல்லை வேற புதனோ சேர்ந்து நின்றுது அப்படின்னா ரொம்ப இசை நாட்டம் அதிகமாக இருக்கும். இசை பிரியராக இருப்பாங்க. இவங்களே இசை அமைக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் உடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த சுக்கிரனோட சனி செவ்வாயோ ராகுவோ சேர்ந்தது அப்படின்னா இது அப்படியே மாறுதலான பலன்கள் நடக்கும். சகோதர இடத்துல பெரிய பாசங்கள் இருக்காது, அந்த கலை ரசனைகள் இருக்காது, இசை மீது நாட்டங்கள் இருக்காது. இந்த மாதிரியான சூழல்கள் தான் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம
லக்னாதிபதி 3ல இருந்தா இந்த பலன் தான்னு நம்ம சொல்லிடவே முடியாது. கிரக சேர்க்கையும் கிரக பார்வையும் வச்சுதான் நம்ம பலன்களை சொல்ல முடியும். ஆனா பேசிக்கா லக்னாதிபதி 3ல் இருக்கிறது ஒரு பெரிய அளவுகள்ல நன்மை எந்த லக்னக்காரங்களுக்குமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு லக்னமா பார்க்கலாம். ஒவ்வொரு லக்னத்துக்கு நல்ல பலன்களும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல புதன் நட்பு வலுவோட தான் இருக்கும். அது வந்து 3ஆம் இடத்துல நட்பு வலுவோட இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அது சிம்ம வீடு வந்து புதனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு. அங்க போய் புதன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தமான செல்போன் சம்பந்தமான வேலைகளில் வந்து இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கு. அதுல முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும். லக்னாதிபதி 3ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். நல்ல முயற்சி உடையவங்களாக நல்ல துணிச்சல் உடையவங்களாகவும் இருக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. எதுக்கும் பயந்துக்க மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்கும். கணக்குகள் எல்லாம் ரொம்ப வல்லமையோட தான் இருப்பாங்க. கணக்கு வழக்கு பார்க்கறது, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது, இதுல எல்லாத்தையுமே சிறந்து விளங்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இங்க சுக்கிரன் கூட சேர்ந்துருச்சுன்னா இன்னும் கூடுதல் வலுவான அமைப்புகளை செய்யும். மிதுன லக்னத்துக்கு மட்டும் லக்னாதிபதி புதன் 3ஆம் வீட்டுல நிக்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான். இதுல எந்த நெகட்டிவ் அமைப்புகளும் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரிதான் கடக லக்னக்காரங்களுக்கும். கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் வந்து எந்த வீட்லையுமே பகை பலத்தை அடையாது, நட்பு வலுவோட தான் இருக்கும். அதே மாதிரி கன்னி வீட்லேயும் சந்திரன் வந்து நட்பு பலத்துல தான் இருக்கிறதுனால இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். இவங்களுக்கு இசை மீது ரொம்ப நாட்டங்கள் இருக்கும். நல்ல கலை ரசனையோட தான் இருப்பாங்க. இவங்களோட குரல் வலிமையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்க வந்து சுபர்கள் சேர்ந்தது அப்படின்னா இன்னும் கூடுதலான வலிமையை இவங்க கண்டிப்பா அடைவாங்க. குரு பார்வையோட அந்த சந்திரன் இருந்ததுன்னா 3ஆம் இடம் சம்பந்தமான இசைகள்ல தான் இவங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த எடிட்டிங் சம்பந்தமானது, இல்லை விரல்களை டைப் பண்ற அமைப்புகள், இல்லை அனிமேஷன் பண்றது, இதில் எல்லாத்துலேயுமே அதிக ஆர்வங்கள் இருக்கும். 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன் சம்பந்தமான ஒரு அமைப்பு. இளையதளம் இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3ஆம் இடம் வந்து கொஞ்சம் வலிமையா இருக்கு. 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன், இளையதளம் இதெல்லாத்தையும் குறிப்பிடக்கூடிய ஒரு இடம்தான். லக்னாதிபதி 3ல கடக லக்னக்காரங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். சரி, அடுத்தது வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி 3ல நீச பலத்தை தான் அடையுது. இது வந்து அப்படி ஒன்றும் பெரிய சிறப்புகள் கிடையாது. இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி அப்படின்னா நீச பங்கமாகி அது நல்ல வலிமையை தரக்கூடிய ஒரு யோகமாகவும் அமையும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே அரசியல் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், அரசியல் எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த லக்னாதிபதி 3ல மறைஞ்சு எந்த பாவர் தொடர்பும் முக்கியமா சனி தொடர்பு இல்லாமல் இருந்து, அப்படி இருந்துட்டாலே ஒன்றும் மோசம் கிடையாது, நல்ல ஒரு அமைப்பு தான். கூட சுக்கிரன் இது சேர்ந்துருச்சுன்னா அது நல்ல யோகமாகவே மாறும். மேக்சிமம் வந்து சுக்கிரன் சூரியன் இது ரெண்டும் ஒரு 90 டிகிரிக்குள்ள பயணம் பண்றதுனால சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறதுக்கான அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் சூரியனுடைய சேர்ந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டில் நின்று சுக்கிரன் ஆட்சி பலத்தோடையோ இல்லை சிம்ம வீட்டில் பரிவர்த்தனை பலத்தோடையோ இருந்ததுன்னா நல்ல யோகமாக இருக்கும். அதுவே சூரியன் வந்து கண்ணில நீசமாச்சு அப்படின்னா இங்க சில பலவீனங்கள் இருக்கும். துணிச்சல் இருக்காது, தைரியம் இருக்காது, எதுலையுமே ஒரு நாட்டம் இருக்காது, எதையுமே பெருசா முயற்சி பண்ண மாட்டாங்க, ஏனோ தானோன்னு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாத்தையுமே தரும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி 3ல இருந்து 3ஆம் அதிபதியும் பலவீனமாக இருக்கும் போது. சரி, அடுத்தது வந்து கன்னி லக்னக்காரங்களுக்கு. கன்னி லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய பலம் கிடையாது. செவ்வாய் வீடே வந்து புதனுக்கு பிடிக்காத வீடு தான். ஆனால் இங்கே சம பலத்தை அடையுது, பகை பலத்தை அடையாம சம பலத்தை அடையுது. இது அப்படி ஒன்றும் பெரிய அளவுகளில் நன்மை கிடையாது. அதே சமயம் இந்த இடத்துல ஏதாச்சும் சுபர்கள் பார்த்ததுன்னா சிறப்பு. மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் நிற்கிறது பகை பலத்தை அடையும். ஆனால் கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறது சம பலத்தை தான் அடையும். ஓரளவுக்கு புத்தி கூர்மை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லக்னம் கன்னியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த அக்கௌண்ட் சம்பந்தமான அமைப்புகள்ல தான் எண்ணங்கள் ஜாஸ்தியா இருக்கு. கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் தான் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த புதனுக்கு சுக்கிரன் தொடர்போ குரு தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக சிஏவாவோ இல்லை அக்கௌண்ட்ஸ்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் ஐடிலேயோ நல்லா சாதிப்பாங்க.
அந்த புதன் வந்து சனி கூட சேர்ந்து இல்லை ராகு கூட சேர்ந்தால் மட்டுமே தான் இங்கே இடைஞ்சல். செவ்வாய் கூட சேர்ந்தாலும் இடைஞ்சல். அப்படி எந்த பாவர் சேர்க்கையும் இல்லாமல் தனிச்சு 3ஆம் வீட்டில் இருந்தாலும் யோகம்தான். சுபரோட பார்வைகள் பார்த்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ராஜயோகமாகவும் இருக்கும். சரி, அடுத்தது வந்து துலா லக்னக்காரங்களுக்கு. துலா லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் தனக்கு எதிர் கிரகமான குருவுடைய வீட்டில் நின்னுது அப்படின்னா என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து சுக்கிரனுக்கு வந்து நட்பு வீடு தான். அதனால வந்து பெரிய அளவுகளில் மோசம் கிடையாது. சுக்கிரனுக்கு வந்து இங்கே ஒரு முழுமையான மறைவுன்னு சொன்னாலும் கூட அது நட்பு வீட்டில் இருக்கிறங்காட்டி ஒரு நல்ல தன்மைகளை இந்த துலா லக்னக்காரங்களுக்கு செய்யும். இவருக்கு வந்து இசை மீது ரொம்ப நாட்டங்கள் இருக்கும். இவங்களுக்கு எழுத்துல ஓவியம் வரைகிறதுல அதிக நாட்டங்கள் இருக்கும். கலையில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. நல்ல பாடல்கள் பாடக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பாடல் பாடுறதுல ரொம்ப வல்லமை இருக்கும். குரல் வந்து ரொம்ப இனிமையாகவே இருக்குமே உங்களுடைய குரல். ஆக துலா லக்னக்காரங்களுக்கு 3ல குரு வந்து இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நட்பு வீட்டில் இருக்கிறதுனால இங்கே சுவர் பார்வை இருந்ததுன்னு இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆனால் இந்த இடத்துல உறுதியா சனி செவ்வாய் பார்வைகள் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துருச்சு அப்படின்னா துணை இடத்துல சண்டை சச்சரவு இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட துணை அமைகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக தந்துரும் சுக்கிரனோட திசைகள்ல. சனி செவ்வாய் சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது. மற்றபடி தனிச்சு நின்றுட்டாலும் கூட நல்லதுதான். சுபர் பார்வை இருந்துட்டா யோகம்தான். அடுத்தது வந்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் 3ஆம் வீட்டில் உச்ச பலத்தை அடைஞ்சது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு யோகம்தான். ரொம்ப துணிச்சல்காரங்க, ரொம்ப தைரியம், கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன்னா லக்னாதிபதியுடைய முழு அமைப்புகளையும் செயல்படுத்துவாங்க. காவல்துறையில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். இராணுவத்தில் இல்லை அதிகாரம் செலுத்தக்கூடிய அனைத்து துறைகள்லையுமே இவங்க சாதிப்பாங்க. விளையாட்டில் பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். விளையாட்டில் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி 3ல நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் சகோதர இடத்துல இங்கே சனியோட சேர்ந்துருச்சுனாலும் பார்த்துருச்சுனாலும் சகோதர அமைப்புகள் ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி, சகோதரோட பகைதான். ஏன்னா 6ஆம் அதிபதியாகவும் சனி இருந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறங்காட்டி சகோதர இடத்துல எப்பவும் சண்டை சச்சரவு பகை இப்படித்தான் இருக்கு. பங்காளி சண்டை மாதிரி காலத்துக்கு அது நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும். இங்கே சுபர் பார்த்துருச்சுன்னா அது ஓரளவுக்கு மட்டுப்படும். ஆனால் ரொம்ப துணிச்சல்காரவங்க, யாருக்கிட்டையும் பணிஞ்செல்லாம் போக மாட்டாங்க. சண்டைனா சண்டை தான். இவங்ககிட்ட சமாதானத்துக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. எந்த சூழ்நிலையிலையுமே காம்ப்ரமைஸ் ஆகி போகவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க. விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி 3ல் இருக்கிறது சிறப்பு தான். இதில் மைனஸ் வந்து கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். எடுத்து கை வச்சுட்டு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்களாக இருக்கும். சுபர் பார்த்ததுன்னா அது ஓரளவுக்கு மட்டுப்படும். அடுத்தது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியான குரு 3ஆம் வீட்டில் நின்றுதுன்னா என்ன செய்யும்? 3ஆம் வீடு வந்து இங்கே சம வீடு தான். 3ஆம் வீட்டில் நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்லாம் கிடையாது, நல்லது தான். என்ன இருந்தாலும் அது லக்னாதிபதி சனியோட வீட்டில் 3ஆம் வீட்டில் நிற்கிறது ஒன்றும் தப்பில்லை. இவங்களும் ரொம்ப துணிச்சல், சகோதர இடத்துல ரொம்ப பாசம், தைரியமான ஆட்கள். குற்றத்தார்கள் வந்து ரொம்ப நல்ல உதவி செய்யக்கூடியவங்களாகவும் நல்ல நட்பாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு புலமை கண்டிப்பாக இருக்கும். எழுத்துல வந்து ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி லக்னாதிபதி 3ல் இருக்கிறது தனுசு லக்னத்துக்கு தப்பு கிடையாது, நல்ல ஒரு அமைப்பு தான். இங்கே சுபர் பார்த்தது அப்படின்னா சுபர் வளர்பிறை சந்திரனோ இல்லை சுக்கிரன் குருவும் சேர்றது எல்லா இடங்கள்லையும் சிறப்பாக இருக்காது. சில இடங்கள்ல அப்படியே பலன்கள் வந்து மாறுதலாகவும் நடக்கும். எந்த பாவர் தொடர்பும் இல்லாம சுக்கிரனும் குருவும் சேர்ந்தோ சமசப்தமாக பார்த்தாலும் அந்த இடங்கள் கண்டிப்பாக நாசமாகும். இது வந்து நிறைய ஜாதகங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். சுக்கிரனும் குருவும் சமசப்தமாக பார்த்தாலும் சேர்ந்து இருந்தாலும் எந்த பாவர் தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இடைஞ்சல். இதுல ஒரு கிரக வக்கரமாச்சுன்னா உறுதியாக அது இடைஞ்சல்களை பண்ணும். வக்கரமாகாமல் இருக்கும்போது இடைஞ்சல்கள் பண்றதில்லை, யோகமாகவும் இருக்கும். இதை கணிக்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. குரு சுக்கிரனோட சேர்க்கையும் பார்வையும் கணிக்கிறதுல ரொம்பவுமே சிக்கல் இருக்குது.
அது அனுபவத்தில் தான் அது தெரிஞ்சுக்க முடியும். சரி, இங்கே தனுசு லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் குரு நிற்கிறது ஒன்றும் தப்பில்லாத ஒரு நல்ல அமைப்பு தான். நல்ல முயற்சி, நல்ல இளைய சகோதரம், வெற்றி, நல்ல வெற்றி அடைவாங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே போராடி வெற்றிகள் அடையக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சரி, மகர லக்னத்துக்கு சனி 3ஆம் வீட்டில் இருந்தது அப்படின்னா இங்கேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. சனி சமபலத்தோட தான் இருக்குது, குரு வீட்டில் நிற்குது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். பொதுவாகவே பாவ கிரகங்கள் மறைஞ்சு பலம் தந்தா தான் அது நல்ல யோகமாக இருக்கும். இந்த இடத்துல அந்த சனிக்கு மட்டும் குரு பார்வை கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல எண்ணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. 3ஆம் வீட்டில் சனி நிற்கிறது மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். சுபர் பார்வையோடு இருக்கும் பொழுது எதுலேயுமே போராடித்தான் வெற்றிகள் அடைவாங்க. ரொம்ப எளிதில் இவங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்காது. ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழல்கள் வரும். போராடி கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. இவங்களோட முயற்சி கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தில் முயற்சி எடுப்பாங்க. இடையில பின்வாங்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. இவங்களை ஈஸியாக நம்பலாம். நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க. சரி, அடுத்தது கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி 3ல் நின்னா இந்த இடத்துல அப்படி ஒன்றும் பெரிய சிறப்புகள் கிடையாது. ஏன்னா லக்னாதிபதி 3ல் நீசமாகுது. அதனால உடல் ஆரோக்கியத்தில் இடைஞ்சல்கள் பண்ணும், காலில் பிரச்சனைகளை பண்ணும், தொண்டையில் பிரச்சனைகளை பண்ணும், பேசுறதுல பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே லக்னாதிபதி 3ல் இருக்கும் போது தரும். ஆனால் இங்கே என்னன்னா அந்த லக்னத்துக்குரிய ஒரு குணங்கள் கொஞ்சம் மட்டுப்படும். இவங்க அந்த போட்டி, பொறாமை, நயவஞ்சகம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. லக்னாதிபதி அந்த காரகத்தினுடைய பலன்கள் கண்டிப்பாக குறையும். அதே சமயம் இங்கே சுபர் பார்த்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய யோகமாக மாறும். குரு பார்வையோ குரு சேர்க்கையோ இருந்துருச்சுன்னா இந்த சனி நல்ல யோகத்தை கண்டிப்பாக செய்யும். நல்ல பொருளாதாரம், நல்ல சுகமான வாழ்க்கை, இதெல்லாத்தையுமே உறுதியாக தரும். கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி நீசமாயி சுபருடன் சேர்ந்தோ பார்த்தோ இருந்து அந்த சனியின் தசை நடக்கும்போது யோகமாக இருக்கும். ஆக கும்ப லக்னத்துக்கு 3ல் சனி நின்றுதுன்னா சுபர் பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய பலன் அப்படியே மாறித்தான் நடக்கும். கடைசியா மீன லக்னம். மீன லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான குரு 3ஆம் வீட்டில் பகை பலத்தை அடையுது. இது அப்படி ஒன்றும் பெரிய சிறப்புகள் கிடையாது. ஆனால் இது ஓரளவுக்கு ஏற்றுக்கூடிய தன்மை தான். ஏன்னா மீன லக்னம் ஒரு குருவுடைய லக்னமாக இருந்து அந்த குரு உச்சம் பெற்றது அப்படின்னா அது நிறையா சிக்கல்களை தரும். ரொம்ப நல்லவங்களாகி ஏமாந்துருவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இங்கே வராது. அவ்வளோ சீக்கிரம் இவங்க யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. 1க்கு 2 தாட்டி யோசனை பண்ணித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. இவங்களுக்கு இசை மீது நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். நல்ல குரல் வலிமை கொண்டவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே ரிஷப வீட்டில் சுபர்கள் நின்னாலோ ரிஷப லக்னமாக அமைஞ்சாலோ அவங்களுடைய குரல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரலை சொல்லக்கூடிய ஒரு ராசி எதுனா அது ரிஷபத்தையும் சொல்லலாம், மிதுனத்தையும் சொல்லலாம். ரிஷபத்துக்கு அதிக பங்குகள் இருக்குது. 3ஆம் வீட்டில் குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் இங்கே சனி சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ராகு சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். செவ்வாய் கூட சேர்ந்ததுன்னா அது குருமங்கள யோகமாக, தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறி நல்ல ராஜ யோகத்தை கண்டிப்பாக செய்யும். செவ்வாய் கூட சேர்ந்து நிற்கலாம். ஆக 12 லக்னக்காரங்களுக்கும் லக்னாதிபதி 3ல் நின்றுதுன்னா என்ன செய்யுங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக நாம் பார்த்துட்டு வந்தோம். அடுத்த வீடியோவில் லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் நின்னா என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற ஜோதிட வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.